அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜூன் 22 விஜய் சாரோடைய பிறந்தநாள் விழா சார். எப்பவும் விஜய் சாரோட இந்த பிறந்தநாள் விழா வருதுன்னா ஒரு பக்கம் அவருடைய ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருடைய ஏதாவது படம் சார்ந்த ஒரு அப்டேட் வரும். முதல் முறையாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாள் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு சினிமா பத்திரிகையாளராக? அதாவது கடந்த காலங்களில் அவர் ஒரு நடிகராக இருந்தார். அதனால் பிறந்தநாள் அப்போ அந்த நடிகருடைய படம் குறித்த ஒரு அப்டேட்டுங்கிறது ரசிகர்கள் எதிர்பார்க்குற விஷயம். ஸோ அதனாலேயே இப்போ அஜித் போன்ற நடிகர்கள் சில வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணுவாங்க, அவருடைய பிறந்தநாள் மே 1 அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட பல ஹீரோக்கள் அதை பண்ணுவாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆகலைன்னாலும் படம் குறித்து ஏதாவது ஒரு அப்டேட் வர்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒரு சிங்கிள் விடுறது, ஒரு போஸ்டர், டீசர் விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. விஜய்க்கும் அந்த மாதிரி கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை அவர் நடிகர் இல்லை. அதனால் விஜய்கிட்ட அப்டேட்டு எதிர்பார்க்குறதுங்கிறது நியாயம் இல்லை. கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்களும் அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் தாண்டி போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் முடங்கி கிடக்கு பல மாதங்களாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 18ஆம் தேதி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த ஏரியாவில் இவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அதே நேரம் அவர்களுடைய அபிமான ஹீரோ இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருடைய பிறந்தநாள் முதல் முறையாக ஒரு முதல்வராக அவர் எதிர்கொள்கிற பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அதை தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அது ஒரு பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்க்க முடியாது. பட் அதே நேரம் இன்றைக்கு தாவேக ஆளுங்கட்சியாக இருப்பதால், விஜய் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதால் அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரட்டை உற்சாகத்தோடு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. பட் நம்மளுடைய கவலை என்ன அப்படின்னா, இவர்களுடைய ஆர்வக் கோளாறு மக்களுக்கு ஒரு இடையூறாக அமைஞ்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ இவர்கள் விஜய் சந்தோஷப்படுத்துவாக நினைத்து கொண்டு இவர்கள் செய்கிற விஷயம் விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்திடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொது இடங்களில் பட்டாசு வெடிக்கிறது, அதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும். ஸோ இதெல்லாமே விஜய்க்கு பாதகமாக அமைந்து விடக்கூடிய ஆபத்து இருக்குது. ஸோ இதையெல்லாம் உணர்ந்து முன்னாலேயே விஜய் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். என்னோட பிறந்தநாளை நீ ஒன்றும் விமர்சையாக கொண்டாடாதீங்க, அப்படி இல்லைன்னா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நல்ல காரியங்களை மட்டும் செய்யுங்க, ஒரு அன்னதானம் செய்கிறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். என்ன காரணத்தினால அப்படி ஒரு அறிவிப்பு வரலை. ஓகே சார். சார், இப்போ எங்கள் எல்லாருக்கும் விஜய் சார் இப்போது முதலமைச்சராக தெரியும், அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக தெரியும். ஆனால் நீங்கள் அவர் கூட இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் சி ஜோசப் விஜயா தான் தெரியும். உங்களுக்கு விஜய் சாரோட இந்த ஆரம்பம் இருக்குல்ல சார், விஜய் அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துருப்பீங்க. அவருடைய வளர்ச்சியை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் மற்றவர்களுக்கு விஜயினுடைய வளர்ச்சி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்ப முடியாத ஆச்சரியம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்த விஜய்ங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவோமே, அவருடைய முதல் படத்தில் பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பையன் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைரக்டரு, அதனால் நம்ம பிள்ளைய ஹீரோவாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை ஹீரோவாக்கியிருக்காரு. இவர் ஹீரோவாக கிளிக் ஆவாரா, ஷைன் பண்ணுவாரா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நமக்கு இருந்தது. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் டான்ஸு, ஃபைட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். நீங்கள் அவருடைய முதல் படத்துலேருந்தே போய் பாருங்கள், அவருடைய டான்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சைடு பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட ஒரு பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரொம்ப சுமாராக தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் பர்சனலாகவே இருந்தது. அதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சங்கோஜியாக இருப்பார். நம்ம 100 வார்த்தை பேசினா அவர் 1 வார்த்தை பேசுவார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த பையன் எப்படி சினிமாவில் கிளிக் ஆவார், 1 வார்த்தை பேசுகிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரே அப்படின்லாம் நான் யோசித்தது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் விஜயினுடைய இந்த
சங்கோஜியான அவருடைய அந்த குணம் குறித்து எஸ்சிஎஸ்சியே எங்கிட்ட வந்து பர்சனலாவெலாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. சார் யார்கிட்டையுமே பேச மாட்டேன்றாரு சார், எப்போ பார்த்தாலும் 3 இருக்கார் சார், ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கார் சார்லாம் அவர் வருத்தப்படுவார். அவருடைய அப்பா வருத்தப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கூட நடித்த நடிகைகளே கூட நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நான் பொதுவாகவே என்ன பண்ணுவேன், எல்லார்ட்டையுமே பயங்கரமாக போட்டு வாங்குறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் எப்படி, அவர் எப்படி, அந்த ஹீரோ என்ன பண்ணார், இந்த ஹீரோ என்ன பண்ணார். என்ன காரணம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட நான் ரொம்ப க்ளோஸாக பழகுவேன். அவங்களுடைய பர்சனல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நட்போடு பழகும் போது பல நடிகைகள்கிட்ட நான் விஜய் குறித்தெல்லாம் கேட்டிருக்கேன். அவரோடு ஜோடியாக நடித்த நடிகைகள்கிட்ட எல்லாம், ஏன்னா விஜய் எப்படி அந்த ஷூட்டிங்கில் உங்களோட நடித்தார்ல, என்ன சார் ஏன் சார் கேட்குறீங்க, அவரெல்லாம் பேசவே மாட்டேன்றாரு. காலையில் வந்து ஒரு குட் மார்னிங் சொன்னால் அவர் சொல்ல மாட்டார், நம்ம சொன்னோம்னா அவர் பதிலுக்கு ஒரு வணக்கம் வைப்பார். அப்புறம் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா சார் வரேன் சார் அப்படின்னா ஒன்று தலையாட்டுவார், இடையில ஒரு வார்த்தை பேச மாட்டார் அப்படின்லாம் அவர் குறித்து சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் அரசியலுக்கு சரிப்பட மாட்டார், அரசியலில் இவர் கிளிக் ஆக மாட்டார், அரசியல் வந்து இவருக்கு லாயக்கில்லாத ஒரு விஷயம்லாம் நான் தொடர்ந்து சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜயினுடைய இந்த கேரக்டர் தான். அதிர்ந்து கூட பேசாத ஒருத்தர் நீங்கள் அரசியல் மேடையில் எப்படி மணிக்கணக்கில் முழங்க முடியும்? அப்போ விஜயினுடைய கேரக்டருக்கு அரசியல் வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் நான் நினச்சேன். பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு விஜய். ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து நீங்கள் அவர் கூட வந்து அந்த ஸ்பீச் ட்ரைனிங் வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம் சார், அது உண்மைதானே சார்? இல்லை, அது ஸ்பீச் ட்ரைனிங் அப்படியெல்லாம் ஒன்று எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து பொதுவாகவே கலகலன்னு பேசுவேன், இதில் யார் இருக்காலாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தோன்ற விஷயத்தை நான் பாட்டுக்கு படப்படன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி எஸ்சிஎஸ்சி இன்டர்வியூ எடுக்க போகும்போது ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது சார், என் பையன் பேசவே மாட்டேன்றா சார் அப்படிம்பாரு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், சார் பையனை வர சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட இந்த மாதிரி கலகலப்பாக பேசி வந்து அவர் கொஞ்சம் நல்லா பேச வைங்க சாருங்கிற மாதிரி சொன்னார். அப்போ விஜய் வந்து வர சொல்கிறாரு, இது மாதிரி பிஸ்மி சார் வந்திருக்காரு, இன்டர்வியூ எடுக்கணுமா அப்படிங்கும்போது விஜய் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. ஆனால் அது இன்டர்வியூக்காக நாங்கள் பேசலைங்கிறது எனக்கும் எஸ்சிஎஸ்சிக்கு தான் தெரியும். இப்போ விஜய் வர்றாரு, எஸ்சிஎஸ்சி ரூமுகளில் தான் நான் அவரை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எஸ்சிஎஸ்சி என்ன பண்ணுறாரு, விஜய் உள்ளே வந்ததுக்கப்புறம் சார் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு அப்படி வெளியில் போயிட்டார். இப்போ நான் விஜயோட பேசுகிறேன், அவங்க தம்பி என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன படம் பார்த்தீங்க, இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒத்த வரியில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கார். அப்புறம் யார் இந்த படத்தில் யார் ஹீரோயின், அந்த படத்தில் யார் ஹீரோயின், லவ் சீன்லாம் நடிச்சிங்களா, கட்டி பிடிச்சிங்களா, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அவரை சகஜமாக பேச வைக்கிற ஒரு முயற்சி. இந்த ஸ்பீச் ட்ரைனிங் அந்த வார்த்தைலாம் அதுக்கு பொருந்தாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் தொடர்ந்து பயங்கரமாக நான் கடகடன்னு பேசிகிட்டே இருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப சங்கோஜமாக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய இயல்பே வந்து ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. இன்னொன்று, அவருடைய பார்வையில் வந்து நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, அப்போ நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ரொம்ப மெதுவாக சன்னமாக அப்படி பேசுகிறாரு. அப்புறம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நான் அந்த மாதிரி அவரை போட்டு பேசுனதுக்கு காரணம் வந்து இப்போ எஸ்சிஎஸ்சி இப்படி சொன்னதனுடைய அடிப்படையில் தான். ஆனால் விஜய்க்கு அது தெரியல, இந்த ஆள் வந்து பயங்கர கடாமுடான்னு கேள்வி கேட்குற ஆளுங்கிற மாதிரி நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சு. சில வருடங்களுக்கு முன்பு என்னென்னா, என் பசங்க வந்து விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட விஜய் மீட் பண்ண போகிறோம். அப்போ விஜய் வந்து என் பசங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா இருக்காரு, இன்டர்வியூ எடுக்க வந்தாரே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும், நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாரு, அவர் இன்டர்வியூக்கு வராருனால எனக்கு டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சிரிச்சிட்டே சொன்னாப்புல. அப்போ நான் விஜய்கிட்ட சொன்னேன், விஜய் உங்களுக்கு சொல்லாத ரகசியத்தை சொல்லவா, அதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான். ஸோ இப்படியெல்லாம் அப்போ நடந்துச்சு, அதனால தான் நான் இப்படியெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிறத விஜய்கிட்டே நான் அவருக்கே ஒரு புது தகவலாக நான் சொன்னேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நடந்ததே தவிர அதுக்கு மேலே அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ விஜய் சாரை வந்து நிறைய பத்திரிகையாளர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் எப்படி பேசுறதுன்னா, அவர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் வந்து இருப்பீங்க. அவர் ஏதாவது தவறு பண்ணால் வந்து உடனே வந்து அப்படியே உடச்சி பேசிடுவீங்க, அது ஏதாவது நல்லது பண்ணால் உடனே வந்து உடச்சி பேசுவீங்க. இப்போ ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணும்போது அதை அவர் எப்படி சார் எடுத்துப்பார் அது? ஆனால் ஒரு விஷயம் சொன்னால் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் விஜயினுடைய ஆரம்ப காலத்தில் விஜய் குறித்து நெகட்டிவாவோ அல்லது விமர்சனம் பண்ணுற மாதிரியே எழுதுனா
அது விஜயும் சரி அவருடைய அப்பாவும் சரி கடுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக அப்படி நடந்தது இல்லை, பல பத்திரிகையாளர்களிடம் அவங்க அப்படி நடந்திருக்காங்க, அது எனக்கு தெரியும், நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கிட்ட அந்த மாதிரி யாரும் நடந்ததில்லை. விஜய் மட்டும் இல்லை, எந்த ஆர்டிஸ்ட்டுமே நடந்ததில்லை. நாம் வந்து ஒரே ஸ்டாண்டு தான். நான் எழுதுனது பொய்னா மறுப்பு தெரிவிக்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன். அது உண்மை அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை தான் நம்ம எழுதுவோம், அதனால யாரும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. விஜயும் அப்படி தான். ஆனால் சமீப கால விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம். என்ன தெரியுமா சொல்லுவார், நீங்கள் என்னை திட்டுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்லாம் விஜய் சொல்லுவார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது, இப்போ என்னுடைய பேட்டிகள்லாம் இப்போ உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள்லாம் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து நம்மளை கண்ணாப்பின்னு திட்டுவானுங்க. விஜய் சொம்பும்பாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவானுங்க, அப்புறம் நம்ம மொத்த வம்சத்தையே திட்டுவானுங்க. நான் அதை வந்து படிக்கிறதே இல்லை, அதனால் எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் விஜய் ஒரு தடவை பேசும்போது வந்து என்னால் தானே உங்களுக்கு இப்படிலாம் திட்டுறாங்க, அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் பாராட்டவே வேணாம், என்னை நீங்கள் திட்டுங்கன்னே சொல்லியிருக்கேன். அது என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க, எப்படி திட்டுறதுன்னா சும்மா அப்படி மனம் போன போக்கில் திட்ட முடியுமா? அதுக்கான விஷயம் இருந்தால் தானே உங்களை விமர்சனம் பண்ண முடியும். அதுக்கடுத்து வலைப்பேச்சில் உங்களுக்கு தெரியும் விஜய் குறித்து நிறைய நெகட்டிவ் நியூஸ் சொல்லியிருக்கோம், நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சை பார்க்காத நாளே கிடையாது, டெய்லி பார்த்துருவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் வலைப்பேச்சை. பார்த்த வீடியோவே மறுபடியும் பார்ப்பார். என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த உண்மையும் நேர்மையும் தான். ஏன்னா நம்ம வெறுமனே ஜால்ரா அடிக்கிற பத்திரிகையாளன் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அவர் கூட இருக்கிறவங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லணும் அப்படின்னா, விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணுற பல விஷயங்களை அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா அதை வந்து தன்னை மாற்றிக்கிட்டு இருக்காருன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமர்சனத்தில் வந்து ஒரு நேர்மையும் நடுநிலைமையும் இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் அந்த விமர்சனம் அவங்களுக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் வளர வளர அந்த பக்குவம் வரும்போது பார்த்தீங்கன்னா விமர்சனம் தான் நம்மளை பண்படுத்துகிற விஷயங்கிறத விஜய் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். பட் நான் பெருசாக பர்சனலாக வியந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மேலே மற்றவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு என் மீது மற்றவர்கள்லாம் மோசமாக விமர்சனம் வைக்கிறது இவரை நம்மளை பாராட்டினது தானே காரணமாக இருக்குது. அப்போ நம்மளால் இதுக்கு இவர் திட்டு வாங்கணும், அப்போ இவர் நம்மளை திட்டட்டும் இவர் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு வந்து விஜய் இருக்காருங்கிறது அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்குவம். ஓகே சார். சார் இப்போ ஒரு பக்கம் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்துட்டா ரஜினி சாரும் அஜித் சாரும் ஒரு பீக்கில் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி வந்து விஜய் சார் வந்து ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டார். இப்போ அதே மாதிரி சவுத் இந்தியாவிலே வந்து அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக வந்து தாவேகா வந்து மாறி இருக்கு. 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. இந்த 2 கட்சியிலும் எப்படி அவரால் வந்து ஜெயிக்க முடிந்தது? தமிழ்நாடு அரசியல்னு எடுத்துட்டா வந்து பேசி ஜெயிச்ச அரசியல் தான் நம்ம பார்த்துருக்கோம். பேசாமலே ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மாறி இருக்காரு சார். இந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? அது சினிமாவிலும் சரி அரசியலும் சரி சார். இல்லை, அதுதான் சினிமாவில் அவர் வளர்ந்ததுக்கு காரணம் விஜயினுடைய திறமை, உழைப்பு, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவருடைய படங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஸோ இதுதான் சினிமா நடிகரை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஜெயிச்சிருவாரா, இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே தெரியலையேன்னு நினைத்த என்னை போன்ற பல பேருடைய எண்ணத்தை பொய்யாக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்ததற்கு காரணம் விஜயினுடைய உழைப்பும் திறமையும். அதுலெல்லாம் மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்த முதல் கட்சி அப்படிங்கிறாங்க. பட் இந்த புள்ளி விவரத்தில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள்ங்கிறது 1.25 கோடி. சரிதானா? 234 தொகுதியிலே அவங்க போட்டியிட்டாங்க. அப்போ அந்த 1.25 கோடிங்கிறது விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளோ தாவேகா தொண்டர்கள் வாக்குகளோ கிடையாது. அந்த அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளில் 60%, சொல்லப்போனால் 75% பொதுமக்களுடைய வாக்குகள் தான். அப்போ 1.25 கோடியில் ஒரு 75% பொதுமக்கள் வாக்கு அப்படிங்கும்போது அதில் தாவேகா தொண்டர்களுடைய வாக்குகளாக நான் நினைப்பது 25% தான், அல்லது அதிகபட்சம் ஒரு 40%னே வச்சுங்க. பொதுவாகவே எல்லா கட்சியிலையும் உள்ளது தானே. எங்கள் கட்சிக்கு 1.25 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, எங்கள் கட்சிக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா அதிமுக திமுகலாம் மாறி சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த புள்ளி விவரம் தவறானது. அதை பார்த்து இவர்களும் ஒரு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதிமுக பிரிவில் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து கொடுத்துருந்தாங்க.
அவருடைய இந்த போஸ்டரை கிழிக்கிறது, பேனரை கிழிக்கிறது, அப்புறம் அவருடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த டைம் டு லீடு போட்டதுனால. இப்போ அதே மாதிரி திமுக ஆட்சியிலும் பெரிய நெருக்கடிகளை வந்து கொடுத்ததா வந்து சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி சார் அவர் அந்த பீரியட்ல வந்து ஹேண்டில் பண்ணாரு? அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்ததற்கே அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் தான் காரணம். இவங்கெல்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸில் சேருவதற்கே விஜய் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணார். விஜய்னா விஜய் கிடையாது, அவருடைய தந்தையார் எஸ்சி என்ன. ஸோ அப்படித்தான் அவருடைய எண்ணமெல்லாம் இருந்தது. தனி கட்சி, முதலமைச்சர் அப்படியெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஒரு அரசியல் கட்சியில டிராவல் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் வழி அப்படியே வர்றது, ஒரு கட்சியில வந்து டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அரசியலை கத்துக்கிட்டு தனி கட்சிங்கிறது அவங்க போட்ட டிராஃப்ட். ஆனா அதை விட்டுட்டு தனி கட்சி அப்படிங்கிற இவர் முடிவை எடுத்ததற்கு காரணம் திமுக அதிமுக இரண்டு ஆட்சியிலையுமே அவர்களுக்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி தான். திமுக ஆட்சி காலத்துல தான் அந்த காவலன் பட வெளியீட்டில் வந்து அவங்க ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதில் தான் அவங்க ரொம்ப நொந்து போனது. விஜய் மட்டும் இல்லை, அவருடைய தந்தை எஸ்சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளர், திமுக அனுதாபி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே கருணாநிதி கதை வசனத்தில் படங்களை இயக்கியவர் எஸ்சிஎஸ்சி. யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒருத்தன் திமுக ஆதரவுன்னா எம்ஜிஆர் சும்மா விட்டுருவாரா? அதையெல்லாம் கவலைப்படாமல் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்த திமுக விசுவாசி தான் எஸ்சிஎஸ்சி. ஆனால் அவருடைய பையன் படத்தையே வந்து இந்த திமுக காரங்க போட்டு பார்த்தாங்க. அதில் தான் எஸ்சிஎஸ்சி விஜய் வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. என்ன காரணத்துக்காக? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாமல் அதில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு வந்து நேரடியாக கருணாநிதி காரணம் இல்லை என்றாலும் அந்த சன் குழுமம் செய்த அந்த விஷயத்தை வந்து திமுக அரசு அல்லது கருணாநிதி வந்து கண்டுக்கலை. என்னன்னா அது அவங்களுடைய உறவினர்களுடைய நிறுவனம், அதனால அதை கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க. அந்த கோபம் வந்து இவங்களுக்கு இருந்தது. அதனால தான் அடுத்த தேர்தலில் இவங்க அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அப்போ அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, அந்த தலைவா படம் வரும்போது இந்த டைம் டு லீடுன்னு ஒரு பைலைன் போட்டாங்க. அதில் ஜெயலலிதா கடுப்பாய் அந்த படமே ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இவர் உடனே கொடநாடு தேடி போய் அவரை பல மணி நேரம் காக்க வச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா சந்திக்காமையே அவரை திருப்பி அனுப்பி நீங்கள் போய் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லி, இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அவருடைய பணிந்து அப்படி நெக்குருகி வந்து ஒரு பேச்சு பேசியிருப்பார். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், மெர்சல் படம் வரும்போது, சர்க்கார் படம் வரும்போது, இவருடைய ஒவ்வொரு படம் வரும்போதும் இந்த ஒவ்வொரு கட்சிகளுமே அவருக்கு எதிரான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், இவங்களை காலி பண்ணணுங்கிற அந்த முடிவை விஜய் எடுப்பதற்கே காரணமாக இருந்தது. ஓகே சார். அதே மாதிரி இவருடைய வளர்ச்சியில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வந்திருக்க முடியாது. நிறைய அவமானங்கள் வந்து விஜய் சார் வந்து பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. வெறும் அந்த பத்திரிகையில் வந்த செய்தி மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க சார். அது உண்மைதானா சார்? அது இல்லை, அதெல்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அது வந்து ஒரு பத்திரிகையிலேயோ வேறு ஊடகங்களிலேயோ வராததுனால வந்து அதை நம்ம உறுதியான விஷயமா சொல்ல முடியாது. அதெல்லாம் நிச்சயமாக நடந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்ததால் ஒரு பெரிய அவமானம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன மிரட்டல்கள்லாம் இருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. விஜயினுடைய கால்ஷீட் விவகாரங்களை எல்லாம் எஸ்சிஎஸ்சி கவனித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் வந்தது. அதை எஸ்சிஎஸ்சியை சமாளிச்சிட்டாரு. அது விஜய் அளவுக்கெல்லாம் அவர் கொண்டு போனதில்லை. எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னா, திடீர்னு எஸ்சிஎஸ்சி ஃபோன் போட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வரும், நான் வர்றேன்னு மட்டும் நீ சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருப்பா, அதுக்கு மேலே எதுவும் பேசாதப்பா அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண போகிறது யார், அவர் என்ன கேட்பார், எதுக்காக நம்ம வர்றேன்னு சொல்லணுங்கிறதே தெரியாமல் அவங்க அப்பா சொன்ன மாதிரி இவரும் சொல்லிடுவாராம். ஃபோன் வருமா, ஹலோ சார், எல்லாம் அப்பா சொன்னார் சார், வர்றேன் சார்னு வச்சுருவாராம். அவர் இதுக்கு பின்னால் என்ன நடந்ததுங்கிறதே இவருக்கு தெரியாது. அதை வந்து எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு கேடயம் போல் தாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் விஜய்க்கு வந்து ஒரு நேரடியாக ஒரு பெரிய பாதிப்பாக ஒரு பெரிய சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை.